அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 21. ஸோ தேசிய குடிமைப் பணிகள் தினம். ஸோ இது எப்போ இருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா 2006லேருந்து கொண்டாடிட்டு வர்றாங்க. எதுக்காக அப்படின்னா 1947 இதே நாள் ஏப்ரல் 21 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சிவில் சர்வீஸ் அதிகாரிகளுடன் முதல் குழுவிடம் உரையாற்றியிருப்பார். முதல் பேட்ச் மாணவர்கள் வந்து செலக்ட் ஆகி வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட உரையாற்றியிருப்பார். ஸோ இதை நினைவுபடுத்தும் விதமாக தான் 2006லேருந்து இந்த தேசிய குடிமைப் பணிகள் தினம் அப்படிங்கிறது வந்து கொண்டாடப்பட்டு வருது. ஸோ இந்த பதவிகளுக்கு எந்த அமைப்பு வந்து தேர்வு வைக்கிது அப்படின்னா யூபிஎஸ்சி தான் வந்து வச்சுட்டு வர்றாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த யூபிஎஸ்சி அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு. நம்ம இந்திய அரசியலமைப்பிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூபிஎஸ்சியை பற்றி கொடுத்துருக்குறாங்க. பணியாளர் தேர்வாணையத்தை பற்றி பகுதி 14 வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே வந்து இதற்கு தேர்வு வந்து வைக்கப்படுது. ஏறத்தாழ 1000 வேக்கன்சிஸ் வந்து வெளியிட்டு வர்றாங்க யூபிஎஸ்சி அமைப்பு. இந்த யூபிஎஸ்சி அமைப்பினுடைய சேர்மேனை வந்து நியமிக்கிறது யார் அப்படின்னா நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பார். இவரை பதவி நீக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகளை எப்படி பதவி நீக்கம் செய்வோமோ ஸோ அதே முறை தான் பாராளுமன்றத்தில் 2 அவையிலையுமே வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் 2/3 மெஜாரிட்டியில் நிறைவேற்றப்பட்டு தான் இவங்களை பதவி நீக்கம் செய்ய முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த யூபிஎஸ்சி அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாநிலமே வந்து தனக்கு ஆள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு பதவிகளுக்குமே வந்து தேர்வு நடத்தி ஆள் எடுத்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு தான் இந்த யூபிஎஸ்சி அமைப்பு. ஸோ தேங்க்யூ.